இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.4ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் another ட்ரீ ஆர் 45 டிகிரி அண்ட் 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ அப்படின்றதா கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரீ. அப்போ ஒரு ட்ரீ ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். இதுதான் ட்ரீன்னு வச்சுக்குவோம், ஓகேங்களா? இதோட டாப்பில் இருந்து அந்த ட்ரீயோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 மீட்டர் கொடுத்துட்டான். அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், ஓகேங்களா? எலவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ. ஸோ பக்கத்தில் இன்னொரு ட்ரீ இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரீக்கு இங்கே இருந்து டாப்பில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அண்ட் டிப்ரெஷன், எலவேஷன் அப்படின்றது கீழே இருந்து மேலே நோக்கி பார்க்கக்கூடியது, ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது. அடுத்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், மேலே இருந்து கீழே பார்க்கக்கூடியது. ஸோ இதோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இது, ஓகேங்களா? ஸோ அப்போ இதை தான் என்ன கொடுத்துருக்கான், 45 அண்ட் 30 டிகிரி. ஸோ எலவேஷன் அப்படின்றது இது வந்து 45 டிகிரி, இது வந்து 35 டிகிரி. ஸோ இதுன்றது இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு ஈக்குவல் தான் 35 டிகிரி அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கொடுத்துட்டு என்ன கேட்குறான் அப்படின்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. இந்த ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான், ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேர் வச்சிடலாமா? இது ஏ, இது பி, இது சி, அகைன் இது டி, இது இ, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த லென்த்து எவ்வளவு அப்படின்னு அவன் கொடுக்கல, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஹைட்டு தான் அவன் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகேங்களா? ஏபிசியை பொறுத்த வரைக்கும் tan தீட்டா அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன வரும், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். ஸோ டீட்டான்றது இங்கே இருக்குது, இதுதான் வந்து 45 டிகிரி அப்படின்றப்ப அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன இருக்குது, ஏபி பை அட்ஜசன்ட் என்ன இருக்குது, பிசி, ஓகேங்களா? ஸோ ஏபி பிசி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால நான் இங்கே வந்து இதை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ பிசி ஒய்னா இடியும் ஒய் தான், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இசி 13. ஸோ அதே பிடியும் என்னது 13 தான் வரும், ஓகேங்களா? அப்போ tan 45 டிகிரி அப்படின்றது 1, ஏபி அப்படின்றத எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், பிசி அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஒய், ஓகேங்களா? ஸோ அப்போ இது எடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது இந்த ஒய் வந்து கிராஸாக இந்த சைடு போயிடுச்சு. ஸோ 1 இன்ட்டு ஒய் எக்ஸ், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நான் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இதே இது இன் ட்ரையாங்கிள் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா சிடிஇ எடுக்கிறேன். அதாவது இதோட ஹைட்டு கேட்டாங்க, நம்மளுக்கு இந்த லென்த்து ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா? மொத்த ஹைட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எக்ஸுன்னு கொடுத்துட்டான். இன்னொன்று ஒய் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் வச்சு நம்ம இது மொத்த ஹைட்டு கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றதுனால நான் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சா அதை எக்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 13 + எக்ஸ் எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல் தான். ஸோ ஆனால் இந்த 35 இங்கே இருக்கிறதுனால நான் இந்த ட்ரையாங்கிளை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் சிடிஇ, ஓகேங்களா? சிடிஇ அப்படின்றதுல tan 35 டிகிரி அதுதான் கொடுத்துருக்காங்க. சாரி 30 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? 30 டிகிரி, tan 30 டிகிரி. ஸோ அப்போ tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுன்றது இசி டிவைடட் பை அட்ஜசன்ட் இடி. tan 30ன்றது 1/√3 ஈக்குவல் டு இசி அப்படின்றது 13 பை இடின்றது ஒய், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், ஒய் எந்த சைடும் √3 எந்த சைடும் கொண்டு போகிறேன், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது இந்த சைடு போயிடும், இந்த நம்பர் இந்த சைடு போயிடும், ஓகேங்களா? அப்போ 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 13 இன்ட்டு √3. கீழே ரெண்டுமே இருக்குமே, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறமேலாம் யோசிக்க வேண்டாம், ஏன்னா அடுத்து ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி வரும். ஸோ அப்போ இதெல்லாம் 0 ஆயிடும், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பை இப்படி எழுதலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ ஒய் இருக்க இடத்துல எக்ஸ் எழுதலாமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு 13, ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏபியோட லென்த்து தான் வந்து எக்ஸு வந்து 13 இன்ட்டு √3.
பிடின்றது 13 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு தேவையானது ஏடி, அதாவது ஹைட் ஆஃப் த அனதர் ட்ரீ ஓகேங்களா. ஸோ அதை எழுதுறேன். ஹைட் ஆஃப் த அனதர் ட்ரீ, செகண்ட் ட்ரீ, ஏடி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஏடியை ஏ ஏபி ப்ளஸ் பிடி எழுதலாமா? ஏடின்றத ஏபி ப்ளஸ் பிடின்னு எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதை எழுதுறேன். ஏபி ப்ளஸ் பிடி. ஏபி அப்படின்றது தான் எக்ஸு, எக்ஸுன்றது என்னது? 13 இன்ட்டு √3 ஓகேங்களா. ஸோ ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 13 இன்ட்டு √3 ப்ளஸ் பிடி வந்து 13 ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டுக்குமே 13 காமன்றனால 13 வெளியே எடுத்துட்டா மீதி √3 இருக்குது. இங்கே 13 அங்கே போயிடுச்சுன்னா 1 ஓகேங்களா. ஸோ 13 இன்ட்டு √3யோட வேல்யூ 1.732 ப்ளஸ் 1. ஸோ அப்போ 13 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எப்படி ஆட் பண்ணுவோம்? ஸோ பாயிண்டில் இருக்கிறதுனால 1.732 எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னது பாயிண்ட்டு முன்னாடி தான் நம்பர் போடணும், அடுத்ததுக்குள்ளே 0 போட்டுக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 2.732 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ அப்போ 30 இன்ட்டு 2.732. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இதை மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் ஹைட் ஆஃப் த ட்ரீ ஏடி ஓகேங்களா. ஸோ சைட்லேயே மல்டிபிள் பண்ணுறேன். 2.732 இன்ட்டு 13 ஓகேங்களா. 2 3 சார் எப்படி வழக்கமாக நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 5 வரும் ஓகேங்களா. 5 பாயிண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் எதுவுமே இல்லை, இதில் வந்து 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ ரிவர்ஸில் 1 2 3 டிஜிட்டு தாண்டி புள்ளி வைக்கணும் ஓகேங்களா. ஸோ ஹைட் ஆஃப் த அனதர் ட்ரீ ஈக்குவல் டு 35.516 மீட்டர். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மர். கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இருக்க கொஸ்டினை நம்ம டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க ஓகேங்களா. 2 3 சம்மு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படிப்பட்ட சம் கொடுத்தாலும் நம்மளால ஈஸியாக எழுத முடியும் ஓகேங்களா. நன்றி.